ஓம் சாந்தி. முரளி தேதி 11/1/2026, ரிவேஸ் 20/10/2008 அன்று அவைக்த பாப்தாதாக்குரிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளி பார்த்தீங்கன்னா விசேஷமாக பாபா இரட்டை வெளிநாட்டிற்காக சொல்லப்பட்டிருக்கு. டபுள் ஃபாரினர்ஸ் மீட். இது இன்றைய முரளியின் தலைப்பு திருப்தியின் மணியாகி உலகில் திருப்தியினுடைய ஒளியை பரப்புங்கள். திருப்தியாக இருங்கள், அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். நம்மளி ஃபுல்லாக பாபா நம்ம திருப்தியினுடைய மணியாகி மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். இதை பற்றி தான் பாபா இன்றைய முரளியில் மிகவும் தெள்ள தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கின்றார். இன்று பாப்தாதா என்றென்றும் திருப்தியாக இருக்கும் தன்னுடைய திருப்தி மணிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு திருப்தி மணிகளின் பளபளப்பால் அகிலமே எவ்வளோ அழகுடன் மிளிர்கின்றது. அதாவது நம்மளால் முழு உலகமும் அழகுடன் மிளிர்கிறதுன்றார் பாபா. திருப்தி மணிகள் ஒவ்வொருவரும் தந்தைக்கும் தனக்கும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கின்றனர். திருப்தி என்பது அனைவருக்கும் பிரியமானது. திருப்தி என்பது அனைத்து பிராப்திகளினாலும் நிரம்பர செய்வது. ஏன்னா எங்கு திருப்தி இருக்குமோ அங்கு இல்லை என்ற பொருளே இல்லை. திருப்தியான ஆத்மாவில் திருப்தி என்பது இயல்பான இயற்கையாகும். திருப்தி எனும் சக்தி தானாகவே சுலபமாக நாலாபுறமும் வாயுமண்டலத்தில் பரவுகின்றது. அவருடைய முகம், கண்கள் சுற்றுப்புறத்திலும் திருப்தியை பரப்புகின்றது. திருப்தி உள்ள இடத்தில் மற்ற சிறப்பம்சங்களும் தானாகவே விடுகின்றது. திருப்தி என்பது சங்கம யுகத்தில் பாபாவினுடைய வரப்பிரசாதமாகும். திருப்தியான மனோநிலை எந்த இன்னலையும் சுலபமாக வெற்றி கொள்வது. இன்னல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் திருப்தி எனும் சக்தி என்றென்றும் முன்னேற்றத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். எத்தனைதான் இன்னல் எதிரிலே வந்தாலும் திருப்தியானவரின் முன்பு ஒவ்வொரு மாயாவும் இயற்கையும் பொம்மலாட்டம் போன்றே தென்படும். மாயா, இயற்கை இதெல்லாம் பொம்மலாட்டம் போல இருக்கின்றார். எனவே திருப்தியான ஆத்மா ஒருபொழுதும் பதட்டம் அடைவதில்லை. இன்னல் யாவும் மனதை மகிழ வைக்கும் விளையாட்டாகவே அனுபவமாகும். காட்சிகள் எத்தனை மாறினாலும் பார்வையாளராக இருக்கையில் அமர்ந்திருக்கும் திருப்தியான ஆத்மா, காட்சிகள் எத்தனை மாறினாலும் பார்வையாளராக இருக்கையில் அமர்ந்திருக்கும் திருப்தியான ஆத்மா தன் நிலையால் சூழ்நிலையை தகர்த்து விடுகின்றார். ஒவ்வொருவரும் தன்னை என்றென்றும் திருப்தியாக உள்ளேனா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். பாப்தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு சக்திக்காக, மகிழ்ச்சிக்காக டபுள் லைட் ஆகி பரப்பதற்காக சதா எனும் சொல்லை சதா நினைவில் வைக்க சொல்கின்றார். அவ்வப்பொழுது என்ற சொல் பிராமணரின் அகராதியில் கிடையாது. ஏன்னா திருப்தி என்றாலே சர்வ பிராப்திகள் இருக்கும். எங்கே சர்வ பிராப்திகள் இருக்குமோ அங்கு அவ்வப்பொழுது என்ற சொல்லுக்கே இடமில்லை. என்றென்றும் அனுபவம் செய்பவரா முயற்சி செய்து கொண்டிருப்பவரா நீங்கள் அப்படின்னு பாபா கேட்குறார். ஒவ்வொருவரும் தன்னையே கேளுங்கள், சோதனை செய்தீர்களா? அதாவது அவ்வப்பொழுது என்ற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாதுன்றார் பாபா. அந்த மாதிரி இருக்கீங்களா? சோதனை பண்ணுங்கன்றார். ஒவ்வொருவரும் தன்னையே கேளுங்கள். ஏன்னா நீங்கள் அனைவரும் விசேஷமாக பாபாவுக்கு அன்பான, ஒத்துழைப்பான, மிக பிரியமான, இனிமையில இனிமையான, சுய மாற்றம் செய்யும் குழந்தைகள். அப்படிதானே? பாபா எப்படி பார்க்கின்றாரோ அவ்வாறே தன்னைத்தானே அனுபவம் செய்கின்றீர்களா? கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாப்தாதா மீண்டும் மீண்டும் கவனத்தை திருப்புகின்றார். இப்பொழுது சமயம் மற்றும் தன்னை இரண்டையும் பாருங்கள். சமயத்தை பார்க்கணும், தன்னை பார்க்கணும். தன்னுடைய சுய முயற்சி எப்படி இருக்குது, ஸ்திதி எப்படி இருக்குது, இப்படி தன்னை பார்க்க வேண்டும். நேரத்தினுடைய வேகத்தையும் தன்னுடைய வேகத்தையும் சோதனை செய்யுங்கள்.
கௌரவத்துடன் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவரும் தன்னை பாபாவினுடைய செல்லமான ராஜா குழந்தை என நினையுங்கள். தன்னை ராஜா குழந்தை என நீங்கள் உணர்கின்றீர்களா? தினமும் பாப்தாதா உங்களை எவ்வாறு அன்பு பாராட்டுகின்றார், அன்பு நினைவுகளை தருகின்றார். செல்லமான குழந்தைகளே, செல்லமானவர்கள் யார்? தந்தை பின்பற்றுபவரே செல்லமானவர் ஆகின்றார். யாரை பாபா செல்லமான குழந்தை சொல்கிறாரு? யார் பாபாவை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த குழந்தைகளை தான் பாபா செல்லமான குழந்தை என்று கூறுகின்றார். பின்பற்றுவது மிக மிக சுலபம்தானே, கடினம் ஏதும் இல்லை. ஒரு பாபாவை பின்பற்றினாலே அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றியதாகும். ஒரு வரியை மட்டும் தினமும் தந்தை நினைவுபடுத்துகின்றார். அது நினைவு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பாபா கேட்குறார். எந்த விஷயம்? தன்னை ஆத்மா என புரிந்து பாபாவை நினைக்க வேண்டும். ஒரு வரி தானே. நினைக்கின்ற ஆத்மாவிற்கு பாபாவினுடைய பொக்கிஷம் கிடைத்து விட்டது. அவர் சேவையின்றி இருக்க முடியாது. ஏனெனில் அளவில்லாத பிராப்தி, அழியாத பொக்கிஷம் உள்ளது. வள்ளலின் பிள்ளைகள் கொடுக்காமல் இருக்க முடியாது. பெரும்பாலும் உங்களுக்கான பட்டப்பெயர் என்ன? இரட்டை அயல்நாட்டவர். இரட்டை பாப்தாதாவிற்கும் உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சின்றார் பாபா. எனவே தன்னில் தானாகவே ஆகா, என்னுடைய குழந்தைகளே ஆகா என பாபா மகிமை பாடுகிறார். நல்லது. வெவ்வேறு தேசங்களில் இருந்து எந்த விமானத்தில் வந்திருக்கின்றீர்கள்? உடல் ரீதியாக ஏதேனும் ஒரு விமானத்தில் வந்துவிட்டீர்கள். ஆனால் பாப்தாதா எந்த விமானத்தை பார்க்கின்றார்? மிகவும் உயர்ந்த அன்பு என்று சொல்லக்கூடிய விமானம். அந்த விமானத்தில் தன்னுடைய பிரியமான வீட்டை நீங்கள் வந்து அடைந்திருக்கின்றீர்கள். பாப்தாதா என்று விசேஷமாக ஒரு வரதானம், திருப்தி எனும் ஒளியை பரப்புங்கள், தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்யுங்கள். சில குழந்தைகள் சொல்கின்றார்கள், பாபா திருப்தியாக இருப்பது எளிது, பிறரை திருப்தி செய்வது சற்று கடினம். பாப்தாதாவிற்கு தெரியும், ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்திப்படுத்த எளிமையான வழி, சுலபமான சாதனம். ஒருவேளை உங்களிடம் யாரேனும் அதிருப்தி அடைந்தால் அவருடைய தாக்கம் உங்கள் மீது படுகின்றது, வீண் எண்ணம் எழுகின்றது. பாப்தாதா கொடுத்துள்ள சுப பாவனை, சுப காமனா எனும் மகா மந்திரம் தன் நினைவில் வைத்தால் வீணான எண்ணம் எழாது என்றார் பாபா. அவர் இப்படி, அவர் அப்படி, இது போன்ற இந்த வைப்ரேஷனிலிருந்து விலகி பாபாவின் அன்பினை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய விலகிய தன்மை, தந்தையின் அன்பில் மூழ்கிய தன்மை அந்த ஆத்மாவை சென்று அடையவில்லை என்றாலும் வாயுமண்டலத்தில் அவசியம் பரவும். ஒருவேளை மாற்றம் ஏது நிகழாத பொழுதும் உங்கள் மனதில் அவரை பற்றிய வீண் எண்ணம் இருந்தாலும் வாயுமண்டலத்தில் அனைவரது எண்ணமும் பரவும். எனவே நீங்கள் விலகி இருந்து பாபாவின் அன்பால் இணைந்து அந்த ஆத்மாவின் நன்மை குறித்து நல்ல ஆசை, நல் விருப்பம் வையுங்கள். சிலர் பலமுறை செய்கின்றார். அவர் தவறு செய்தார், எனவே சத்தமாக பேசினேன். தன் சுபாவமும் வாயும் வேகமாக செயல்படுத்துவது. அவர் தவறு செய்தால் நீங்கள் வேகமாக சத்தமாக பேசுவது தவறில்லையா? அவர் ஒரு தவறு செய்தால் நீங்கள் சத்தமாக பேசினீர்கள், அது கோபத்தின் அம்சமாகும். அது சரியா? தவறால் தவறை சரி செய்ய முடியுமா? நிகழ்காலத்திற்கு ஏற்ப தன் சத்தமான குரலிலும் கவனம் வையுங்கள், கருணையுடன் பேசுங்கள். இவ்வாறு சத்தமாக பேசுவது, மன உளைச்சலுடன் பேசுவது, இவர் மாறவே மாட்டார் என சொல்வது, இவையும் 2ஆம் நம்பர் விகாரத்தினுடைய அம்சமாகும். மலராக வார்த்தைகளை தூவ வேண்டும் என்பார்கள். இனிய சொல், மலர்ந்த முகம், இனிய உள் உணர்வு, இனிய உறவு, தொடர்பு, இவையும் சேவைக்கான சாதனங்களே. ஆகவே ரிசல்ட்டை பாருங்க. ஒருவர் தவறு செய்கின்றார், அதனை புரிய வைக்கும் நல்ல லட்சியத்துடன் அறிவுரை தருகின்றீர்கள்.
வேறு எந்த லட்சியமும் கிடையாது. உங்கள் லட்சியம் நல்லதே, ஆனாலும் ரிசல்ட்டில் என்ன பார்க்கின்றோம்? இவர் மாறுகின்றாரா? மேலும் உங்களை நெருங்கவே பயப்படுகின்றார். ஆகவே நீங்கள் வைத்த லட்சியம் நிறைவேறவில்லை. எனவே தன் மனதின் எண்ணம், சொல், சம்பந்தம், தொடர்பு என்றென்றும் இனிமையாக அமைத்து கொள்ளுங்கள் என நிகழ்காலத்தில் மக்கள் நடைமுறை வாழ்க்கையை பார்க்க விரும்புகின்றார்கள். வார்த்தையால் சேவை செய்தால் அதனால் ஈர்க்கப்பட்டு அருகே வருவார்கள். இது லாபம்தானே. மேலும் நடைமுறையில் இனிமை, உயர்ந்த பாவனை, நன்னடத்தை முகம் பார்த்து தன்னை இவ்வாறு மாற்ற வேண்டும் என்ற படிப்பினை பெறுகின்றார்கள். இனி வரும் காலங்களில் நிலைமைகள் மாறும். அப்பொழுது உங்களுடைய முகமும் செயலும் அதிக சேவை செய்யும். எனவே தன்னை நீங்கள் சோதனை செய்யுங்க. அனைத்து ஆத்மாக்கள் மீதும் சுப பாவனை, சுப ஆசை, உள்ளுணர்வு, உயர்ந்த பார்வை எனும் சமஸ்காரம் இயற்கையான இயல்பாக உள்ளதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் வெற்றி மாலையின் மணியாக பார்க்க விரும்புகின்றார். நீங்கள் அவ்வாறே தன்னை மாலையின் மணியாக உணர்கின்றீர்களா? சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள், நிமித்தமான குழந்தைகளே 108 மணி மாலையில் வருவார்கள். யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்க தான் 108 மணி மாலையில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்தியில் 108 மணி மாலை புகழப்படுகின்றது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி மாலையில் மணியானால் பாப்தாதா மாலையை மேலும் நீளமாக ஆக்கிவிடுவார். பாபாவின் உள்ளம் எனும் மாலையில் வெற்றி ரத்தினமாக குழந்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டுன்றார். இது தந்தையினுடைய உத்தரவாதம். தன்னுடைய எண்ணம், சொல், செயல், நடத்தை, முகம் யாவிலும் வெற்றியை கொண்டு வந்தாலே போதும். வெற்றி மாலையின் மணியாக்குவேன் என்று பாப்தாதா உத்தரவாதம் தராரு. பாபா என்ன சொல்கிறாரு? தன்னுடைய எண்ணம், சொல், செயல், நடத்தை, முகம் இவை யாவற்றிலும் வெற்றியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வெற்றி மாலையினுடைய மணியாக நான் உங்களை ஆக்கிடுவேன் அப்படின்னு பாபா கேரண்டி தராரு. யார் ஆவீர்கள் அப்படின்னு பாபா கேட்குறாரு. அப்போ எல்லாரும் கை உயர்த்துகின்றார்கள். அப்போது பாப்தாதா மாலைக்குள்ளே மாலையை உருவாக்க ஆரம்பித்து விடுவார். இரட்டை அயல்நாட்டவருக்கு பிடிச்சிருக்கா? வெற்றி மாலையில் கொண்டு வருவது பாபாவினுடைய வேலை. ஆனால் உங்கள் வேலை என்ன? வெற்றி அடைவது சுலபமா, கடினமாகிறதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. கடினமானது என்பவர்கள் கை உயர்த்துங்கள். கடினமாகிறதா? கொஞ்சம் சிலருக்கு பாப்தாதா சொல்கிறாரு. பாப்தாதா என்று சொல்லும் பொழுது, பாபா என்னும் பொழுது பாபாவின் ஆஸ்தி கிடைக்காதா? அனைவரும் ஆஸ்திக்கு அதிகாரிகள். எவ்வளோ சுலபமாக பாபா ஆஸ்தி கொடுத்தார். ஒரு நொடிக்கான விஷயம். நீங்கள் தெரிந்து கொண்டு என்னுடைய தந்தை என ஏற்றுக்கொண்டீர்கள். உடனே பாபா என்ன சொன்னார்? என்னுடைய குழந்தாய். குழந்தாய் என்றாலே என்ன அர்த்தம்? ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகுவது இயல்புதானே. பாபா என்று சொல்கின்றீர்கள். அனைவரும் ஒரே சொல் மேரா பாபா என்று சொல்கின்றீர்கள். அப்படித்தானே? மேரா பாபா, இதில் கை உயர்த்துங்கள். என்னுடைய பாபா என்னும் பொழுது என்னுடைய ஆஸ்தி இல்லையா? என்னுடைய தந்தை எனும் பொழுது என்னுடைய ஆஸ்தியும் இணைந்தே இருக்கின்றது. என்ன ஆஸ்தி? பாபாவுக்கு நிகராக மாறுவது, வெற்றி பெறுவது. இரட்டை அயல்நாட்டினர் பெரும்பாலும் கைகோர்த்து நடந்து செல்வார்கள். இவ்வாறு கைகோர்த்து நடந்து செல்வது ஒரு நாகரிகம். ஆகவே இப்பொழுது பாபா சொல்கிறார், சிவபாபாவின் கை என்பது என்ன? இந்த ஸ்தூல கை அல்ல. சிவத்தந்தையினுடைய கையை பிடித்துள்ளீர்கள் என்றால் எந்த கை? ஸ்ரீமத் என்பது தான் சிவபாபாவினுடைய கை. கைகோர்த்து நடப்பது பிடிக்கும் எனில் ஸ்ரீமத் எனும் கைகோர்த்து நடப்பது என்ன கடினம்? பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடந்து முழுமையான பரிஸ்தா எனும் இலக்கை அடைந்து விட்டார். அவ்வியக்த பரிஸ்தா ஆகிவிட்டார். அவ்வாறே தந்தை பின்பற்றி ஒவ்வொரு ஸ்ரீமத், காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி ஸ்ரீமத் பாப்தாதா கூறிவிட்டார். எப்படி எழுவது, என்ன செய்வது, மனதில் எவ்வாறான எண்ணம் நினைப்பது, நேரத்தை எவ்வாறு உயர்வாக பயன்படுத்துவது, இரவு உறங்கும் வரையிலும் ஸ்ரீமத் கிடைத்துள்ளது.
இதை செய்யலாமா கூடாதா என்று யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரம்மா பாபாவை பின்பற்றினாலே போதும். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையே, சுயராஜ அதிகாரிகளே. எனவே தன்னுடைய சுயராஜ்யத்தை மறவாதீர்கள். புரிந்ததா? பாப்தாதா பலமுறை சமிக்ஞை செய்துள்ளார். நேரம் எதிர்பாரா விதமாக மிகவும் கடுமையாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே எவரடி அசரீரி நிலையினுடைய அனுபவம் அவசியம். எவ்வளவுதான் முக்கியமான வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாலும் ஒரு நொடியில் அசரீரி ஆவதற்காக பயிற்சியை இப்பொழுதிருந்தே பயிற்சி செய்து பாருங்கள். மிகவும் பசி என்று சொல்வீர்கள். தாகம் எடுத்தால் என்ன செய்வீர்கள்? தண்ணீர் அருந்துவீர்கள் தானே. என தாகத்திற்கு தண்ணீர் பருகுவது அவசியம் என்று தெரியும். அவ்வாறே இடையிடையே அசரீரி ஆத்மீக நிலையில் நிலை பெறுவதற்கான பயிற்சியும் அவசியமாகின்றது. என வருகின்ற நாட்களில் நாலாப்புறமும் கூச்சல் குழப்பம் நடுவே உறுதியான மனோநிலையில் இருப்பது அவசியம். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வருன்றார். அதுக்கு நடுவில் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கணும்? உறுதியானதாக இருக்கணும். இது ரொம்ப அவசியம். இப்பொழுதிலிருந்தே நீண்டகால பயிற்சி செய்யவில்லை என்றால் அதிதீவிரமான கூச்சல் குழப்பம் நடுவே எப்படி நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள்? முழு நாளில் 1-2 நிமிடம் ஒதுக்கி சமயத்திற்கு ஏற்ப ஆத்மீக நிலை மூலம் அசரீரி ஆக முடிகிறதா என நீங்கள் சோதனை பண்ணுங்க. சோதனை செய்து மாற்றம் கொண்டு வாருங்கள். சோதனை செய்தால் மட்டும் போதாது, மாற்றமும் செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியினை சோதனை செய்வதால் இயல்பான மனோநிலை அமைந்துவிடும். பாப்தாதா மீது அன்பு உள்ளதா என்றால் அனைவரும் கை உயர்த்துவீர்கள். அன்பு உள்ளது எனில் கொடுத்த வாக்கு என்ன? என்ன உறுதிமொழி செய்தீர்கள்? உடன் செல்வோமா? அசரீரியாக உடன் செல்வோமா? பின்னால் வருவோமா? உடன் செல்வோமா? சிறிது நேர வதனத்தில் உடன் இருப்போம். பிறகு பிரம்மாவுடன் முதல் பிறவியில் வருவோம். இதுதானே உறுதிமொழி. உடன் செல்வோம் எனும் பொழுது பின்னால் நின்று விடக்கூடாது. தந்தையும் யாரை தன்னுடன் அழைத்து செல்வார்? சமமானவரையே தன்னுடன் பாபா அழைத்து செல்வார். பாபாவுக்கு தனியே செல்ல பிடிக்காது. குழந்தைகளுடனே செல்ல விரும்புகின்றார். பாபா தனியாக போகிறது ஒரு விருப்பம் இல்லைன்றார். குழந்தைகள் கூடவே தான் நான் செல்ல விரும்புகின்றேன். தந்தையுடன் செல்ல தயாரா அப்படின்னு பாபா கேட்குறார். தலையசையுங்கள். அனைவரும் செல்வோமா? நல்லது. அனைவரும் செல்ல தயாரா? தந்தை சொல்லும் பொழுதே செல்வோம் அல்லவா? இப்பொழுது அல்ல, இப்பொழுது வெளிநாடு திரும்பி செல்ல வேண்டும். பாபா கட்டளையிடுவார். மோகத்தை அறவே நீக்கி நினைவின் சொருபமாக மணி அடிப்பார். அப்போதே உடன் செல்வோம். தயாரா? அன்பின் அடையாளம் என்ன? உடன் செல்வதே ஆகும் அப்படின்றார் பாபா. பாப்தாதா குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தொலைவில் இருப்பினும் அருகே உணர்கின்றார். அறிவியல் சாதனம் தொலைவில் இருப்பவரை அருகே கொண்டு வரும், பார்க்க வைக்கும், பேச வைக்கும். எனில் பாப்தாதாவும் தொலைவில் உள்ள குழந்தைகளை அருகே பார்க்கின்றார். தொலைவில் அல்ல, உள்ளத்தில் வைத்துள்ளார். பாப்தாதா முக்கியமாக ஒவ்வொரு முறையும் மண்டலம் வாரியாக வந்துள்ள குழந்தைகள் தன்னுடைய உள்ளத்தில் கண்ணுக்குள் நிறுத்தி ஒவ்வொருவரையும் உடல் செல்பவர்கள், உடன் இருப்பவர்கள், உடன் ராஜ்யம் செய்பவர்களாக பார்க்கின்றார். இன்று முழு நாளிலும் என்ன ட்ரில் செய்வீர்கள்? இப்போதே ஒரு நொடியில் ஆத்ம அபிமானி தன்னுடைய உடலை பார்த்தாலும் அசரீரி நிலையில் விலகி பாபாவுக்கு பிரியமானவராக அனுபவம் செய்வீர்களா? இப்பொழுதே ஒரு நொடியில் அசரீரி ஆகுக. நல்லது. இவ்வாறு இடையிடையே முழு நாளில் எப்படியாவது ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த பயிற்சியை நீங்கள் உறுதி பண்ணுங்க. ஏன்னா பாபாவிற்கு தெரியும் வருகின்ற காலம் மிகவும் கூக்குரலுடன் இருக்கும். நீங்கள் அனைவருக்கும் சக்தி தர வேண்டும். ஒளி தருவதிலேயே உங்களுடைய தீவிர முயற்சி நடந்தேறும். குறைந்த நேரத்திலேயே சக்தி மூலமாக அனைத்து சக்திகளும் தர வேண்டும். அவ்வாறு கடுமையான நேரத்தில் சக்தி தருவீர்கள். எவ்வளோ பேருக்கு தருவீர்களோ அநேகருக்கு, குறைவானவர்களுக்கோ அவ்வளோ பேரும் துவாபர கலியுகம் வரையிலும் பக்தர்கள் ஆவார்கள். சங்கமுகத்தில் ஒவ்வொருவரும் பக்தர்களையும் உருவாக்குகிறார்கள். பாருங்கள், நம்ம பக்தர்களையும் உருவாக்குறோன்றார். ஏன்னா கொடுத்த சுகம், சாந்தி அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது. பக்தியின் வடிவில் உங்களுக்கு திருப்பி தருவார்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின் கண்மணி ரத்தினங்கள்
உலகிற்கே ஆதாரமாகி விமோச்சனம் தரும் ஆத்மாக்கள், மாஸ்டர் துக்கம் கலைந்து சுகம் தருபவர்கள், உலகை மாற்றும் குழந்தைகளுக்கு மிக மிக உளமார்ந்த அன்பு மற்றும் உளப்பூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் பன்மடங்கு வரதானம் பெற்றுக்கொள்க. நல்லது. வரதானம்: இணைந்த சொரூபத்தின் நினைவு மற்றும் உயர்ந்த நிலையின் பெருமிதம் மூலமாக கல்ப கல்பத்திற்கும் அதிகாரி ஆகுக. இணைந்த சொரூபத்துடன் நினைவு மற்றும் உயர்ந்த நிலையினுடைய பெருமிதம், இதன் மூலமாக கல்ப கல்பத்திற்கு அதிகாரி ஆகுக. நானும் என்னுடைய பாபாவும் இந்த நினைவினால் இணைந்திருங்கள். தன்னுடைய உயர்நிலை என்று பிராமணன் 4 தேவதை என்ற நினைவில் சதா நிலைத்திருங்கள். நானே அதுவே நான் எனும் மகா மந்திரம் சதா நினைவில் இருந்தால் இந்த பெருமிதம் குஷியில் பழைய உலகம் குஷியில் பழைய உலகம் மறந்தே போகும். நாமே கல்ப கல்பமும் அதிகாரி ஆத்மா எனும் மகிழ்ச்சி சதா இருக்கும். நாமே இருந்தோம், நாமே இருக்கின்றோம், நாமே கல்ப கல்பமாக இருப்போம். ஸ்லோகன்: தனக்குத்தானே ஆசிரியர் ஆகுங்கள், டீச்சர் ஆகுங்கள். அப்பொழுது அனைத்து பலவீனங்களும் அழிந்தே போகும். அவ்யக்த சமிஞ்ஞை: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனம் இல்லாது ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். பொதுவாக யாருக்கும் கட்டுக்குள் இருப்பது பிடிக்காது. ஆனால் பிறர் வசம் ஆகும்பொழுது கட்டுப்பட்டவர் ஆகின்றனர். ஆகவே நான் பிறர் வசமான அடிமையா அல்லது சுதந்திர ஆத்மாவா என நீங்கள் சோதனை பண்ணுங்க. நான் பிறர் வசமான அடிமையா அல்லது சுதந்திர ஆத்மாவா, இதை சோதனை செய்யுங்கள். ஜீவன் முக்தியின் ஆனந்தமே இப்பொழுதுதான் உள்ளது. நாளை வாழ்க்கையில் சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தனம் என்ற ஞானமே இருக்காது. சத்தியுகத்தில் இது ஜீவன் பந்தனா என்ன, ஜீவன் முக்தினா என்ன, இந்த நாலேஜ் அங்கே கிடையாது. இப்போ ஜீவன் முக்தி நிலையே உயர்ந்த அனுபவமாகும். வாழ்வில் இருந்தாலும் விடுபட்ட நிலை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஓம் சாந்தி.